இயேசு பார்த்துக் கொள்வார். ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 12ஆம் வசனமும் இவ்விதமாய் சொல்லுகிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரிகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இன்றைய காலகட்டங்களிலே இன்றைய உலகத்தில் நடக்கிற ஒவ்வொன்றை பார்க்கும்போது அநியாயங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது, அக்கிரமங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. மனுஷர்கள் தற்பிரியரும் பணப்பிரியரும் வீம்புக்காரரும் விபச்சாரக்காரர் வேசித்தனக்காரராய் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வெளிப்படுத்தல் விசேஷத்திலே திவ்ய வாசனாக யோவான் முடிக்கும் பொழுது விதமாய் முடிக்கிறார். அநியாயம் செய்கிறவனே இன்னும் நீ அநியாயம் செய்து கொண்டே இரு, அசுத்தமாய் இருக்கிறவனே இன்னும் நீ அசுத்தமாய் இரு, பரிசுத்தம் உள்ளவனே பரிசுத்தமாய் இரு. யோவான் அழகாக ஆண்டவருடைய வெளிப்பாடை பற்றி எழுதுகிறார். அநியாயம் செய்கிறவனுக்கு அதற்கேற்ற கூலி வரப்போகிறது, பரிசுத்தமாய் இருக்கிறவனுக்கு அதற்கேற்ற கூலி வருகிறது. அதுதான் 22ஆம் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்ல, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரிகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், தீமை செய்தால் தீமை அறுக்கிறார்கள், எதை விதைத்தாய் அதை அறுப்பா என்று வசந்து பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக தவறை விதைக்கிறார்கள், ஆனால் அடுத்த சந்ததி அது பாதிக்கப்படுகிறது என்பதை தெரியாமல் போய்கொண்டே இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நீ அநியாயம் செய்வாயானால் ஒரு நாள் நான் வரும்போது அந்த அநியாயத்தினுடைய கூலியை அவனை கொடுப்பேன். சாத்தானுக்காய் வைக்கப்பட்டிருக்கிற நரகத்தில் தள்ளப்படுகிறது தான் கூலி. ஆனால் பிரியமானவர்களே, நீதியை செய்வோம், நேர்மையாய் வாழ்வோம், கர்த்தருக்கு உண்மையாக இருப்போம், பரிசுத்தமான தேவனை பரிசுத்தத்தோடு ஆராதிப்போம். அவர் வரும்போது அதனுடைய பலன் நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், பரிசுத்தமாய் வாழ்வது நித்திய ஜீவன் என்று அங்கே ரோமரில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலே நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம், அநியாயம் அக்கிரமம் செய்யாமல் நீதியாய் இருப்போம். அந்த நீதி உள்ள தேவன் வரும்போது நீதியாய் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.